ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சங்கான வேலைக்காக உங்க நடுவோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த விர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஒருவரை பார்த்து கொள்ளவும், ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை உமது முன்பாக வைக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன தேவையோ இருக்கிறோ அந்த தேவைகளை நாங்கள் ஆண்டவரே உமது பாதமேல் வைக்க நீ கிருபை செய்த இந்த மாலை வேலைக்காக இந்த நாளுக்காக உங்கள் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட செய்த உமது புத்திர பாக்கியத்திற்காக உங்கள் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம். நீ நல்லவர், வல்லவர், எங்கள் மேல் இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே இந்த மீட்டிங்கிலும் அப்பா கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் பாதப்பணியில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஏக்கத்தை, ஆண்டவரே ஒவ்வொருடைய வேலைகளை, ஒவ்வொருடைய படிப்புகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அநேக கஷ்டங்கள், இன்னல்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாம் வந்த பொழுதும் அப்பா நீர் எங்களுக்கு பக்கத்திலே ஆண்டவரே வெள்ளனாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே இந்நாள் வரையிலும் ஆண்டவரே உண்மை துதிக்கவும், உண்மை குறித்து நாங்கள் பேசவும், மோடு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற இந்த தரத்தை கொடுத்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ எங்கள் மேல் எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய், ஆண்டவரே அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே நாங்கள் அநேக மக்களுக்கு ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை மற்ற மக்களோடும் ஆண்டவரே எங்கள் சபை மக்களோடும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இதை ஷேர் பண்ண கொடுத்த தருணத்துக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும், நீர் எங்களுக்கு போதகராகவும், எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான சுக நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே இந்த வர்ச்சுவல் மீட்டிங் ஆண்டவரே இந்த கொரோனால் ஏற்பட்ட இந்த காரியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிலது நல்லதாகவும் ஆண்டவரே சிலது ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கிறது அப்பனே. இது அந்த வர்ச்சுவல் மீட்டிங் ஆண்டவரே எங்களுக்கு அநேக மக்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலாகவும் ஆண்டவரே தூர தேசங்களில் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் சபையோடு சேர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கவும், ஆண்டவரே சபையின் ஆராதனைகளை நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படவும், மகிழ்ச்சி பெறவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் செய்த பெரிய கிருபைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருந்தாலும் எங்களோட திருச்சபை மக்களில் அநேகர் ஆண்டவரே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே இழப்புகளினாலும் கஷ்டங்களினாலும் அவதிப்பட்டு இந்த சூழ்நிலையில் வந்துள்ளார்கள் அப்பா. நீரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆறுதலாகும், தேர்தலாகும் ஆண்டவரே நீரே பெரிய ஆண்டவரே அவர்களுக்கு மருத்துவராக இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் மாமா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே எங்களையும் உங்க பாதப்பணியில் வைக்கிறோம் அப்பா. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எல்லா இன்னல்களுக்கும் மோசங்களுக்கும் ஆண்டவரே இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து விலக்கி காத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று நாங்கள் கூடியிருக்கிற ஆண்டவரே இந்த கூடுகை நீர் அறிவீரப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பக்க பகலனாகவும் பாதுகாவலராகவும் இருக்கும் அப்பா. அவர்கள் படிக்கின்ற காலங்களில் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தியும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் இந்த விர்ச்சுவல் ஸ்டடீஸ்ல இருக்கும்போது ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் கருத்தோடு அவர் பகிர்ந்து ஆண்டவரே பகிர்ந்து கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீரை தங்கிரும் அப்பா. பேச போகும் அடியானோடு நீரும் இருப்பப்பா. நீர் பேசும் அப்பா. பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்திரம் முடியாது செபிக்கிறோம் அப்பா. நீர் இந்த வேலையை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவருடைய இயக்கங்களையும் ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உமது திருப்பிரசன்னம் எங்களை காத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். நீர் வல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உமது நாமம் எங்களுக்கு ஆண்டவரே உயர்த்தப்பட முடியாது செபிக்கிறோம் அப்பா. தடைகள் எல்லாம் நீக்கி போடும் அப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இனிவரும் நாட்களும் அப்பா ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே கஷ்டங்களோ இந்த கொரோனாவில் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். கூடி சீக்கிரமே எங்களை விட்டு இது விலகி செல்ல முடியாது செபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் அதற்காகத்தான் தகப்பனே. நீரே இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே முகமுகமாக நாங்கள் பார்த்து எங்கள் அன்பையும் எங்கள் எல்லா விதமான காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய போக்கிலும் வரத்திலும் உமது கிருபை இருக்க முடியாது செபிக்கிறோம். உமது பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்பட முடியாது செபிக்கிறோம் அப்பா.
இந்த நேரத்தை ஆசீர்வதியும், நடைபெறும் எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே தங்கும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மீட்பின் பிதாவே, ஆமென். பிரதர் கென்னத் ஒரு சின்ன விஷயம், மேரி ஆன்டிக்கு வந்து கொஞ்சம் கால் பண்ணிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிருக்காங்களா, ஜெபத்துல வைக்கும்படி வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க. சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ணேன், சொல்லிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பு பாடலை நமக்காக பாடுவார். இந்த நாளிலே நம் யூத் ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் பாடல் வேண்டியது. பட் மெனி ஆஃப் தம் ஆர் இந்த டைம்ல ஒர்க் பண்றதுனால அவங்க ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு அமெண்டா வில் சிங் த சாங், ஒன் மோர் சாங். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ண சாங்கை நான் ப்ளே பண்றேன். ஆடியோ கேக்குதுங்களா? ஆடியோ வருதா? ஆடியோ வருது. ஓகே ஓகே.
So actually keyboardum Kagono keyboard Richard and Kagon Ranjit வாசித்தாங்க பட் அவங்க ரெண்டு பேர் வீடியோல வரல. Good evening, everyone present. I hope you're doing well. So for today's worship, I'm going to be singing two songs, which is 10,000 Reasons and What a Beautiful Name. And the reason behind choosing these songs is, it says in Psalms 103, praise the Lord, my soul, all my inmost being, praise his holy name. Praise the Lord, my soul, forget not all his benefits, who forgives all your sins and heals all your diseases. And this got me thinking that sometimes it can be very difficult to find reasons to worship or praise his name. But this is a reminder that we have a countless reasons to thank and praise him, because every day is a gift from God, and to know God and to worship him is the fundamental reason of our existence, and his name rules over all, no matter big or small. So if you do know the song, please do sing along. And yeah. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, there may be singing when the evening comes. And bless the Lord, oh my soul, oh my soul, and worship his holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. I worship your holy name. I worship your holy name. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the
Thank you, Amanda, for this very meaningful and comforting song during this time of the present situation prevailing all over the world. Thank you. Stay safe and stay protected. இந்த வேளையிலே அன்பு சகோதரி கல்யாணி அவர்கள் வேத வாசிப்பு வாசிப்பார்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 41ஆம் வசனம் வரை. ಸ್ತೋತ್ರ ಅಯ್ಯ. ತೋತ್ರ. ಮಾರ್ಕ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 35ರಿಂದ 41ರವರೆಗೆ. ಆ ಹೊತ್ತು ಸಾಯಂಕಾಲ ಆತನು ಅವರಿಗೆ ಅಚ್ಚೇದೆಗೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೇಳಲು ಅವರು ಆ ಜನರನ್ನು ಗುಂಪನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನ ಹಿಂದಕ್ಕೆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹಾಗೆಯೇ ಕರೆಕೊಂಡು ಹೋದರು. ಬೇರೆ ದೋಣಿಗಳು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದವು. ಆತನು ಅವರ ಗೂಡಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದ್ದ ತರೆಗಳನ್ನು ಆ ಗೂಡಾರದಲ್ಲಿ ಬಿದ್ದವು. ಒಳಗೆ ನೀಗುವ ನೀರಿನಿಂದ ಆ ದೋಣಿ ಅಲೆಗೆ ತುಂಬಿದಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು. ಆತನು ದೋಣಿಯ ಹಿಂಬಾಲದಲ್ಲಿ ತಲೆಯ ಬಳಿ ಬಗಿಲಿನಿಂದ ಮಾಡುತ್ತಿದ್ದವು. ಅವರು ಆತನ ಎಬ್ಬಿಸಿ, ಗುರುವೇ, ನೀವು ಮಲಗಿರುವ ಗೋಡದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಚಿಂತೆಯೇ ಇಲ್ಲವೆಂದು ಕೇಳಲು ಆತನು ಎದ್ದು ಗಾಳಿಯನ್ನು ಗುರುತಿಸಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ಇರು ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ಗೂಡಾರಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಶಾಂತವಾಯಿತು. ತರುವಾಯ ಆತನು ಅವರನ್ನು, ಯಾಕೆ ದಯಕಾಲಿಟ್ಟಿಲ್ಲವೇ? ನೀವು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ ಎಂದು ಕೇಳಲು, ಇನ್ನೂ ನಿಮಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಎದ್ದು ಕೇಳಲು ಅವರು ಬಹು ಭಯಪಟ್ಟು ಈತನು ಯಾರು ಬಂದಿತು. ಅಲ್ಲಿಯ ಸಮುದ್ರವು ಸಹ ಆತನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅವರನ್ನು ಎದ್ದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತಾಡಿಕೊಂಡರು. ಆಮೆನ್. Thank you, கல்யாணி. இந்த வேளையிலே இதை தமிழிலே வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்ஸஸ் மேரி பிராங்க்லின். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகள் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Thank you, Mrs. Franklin. Over to Mr. Kenneth Rajkumar. வழக்கமாக
செய்தி கொடுக்கும் போதகரை நாங்கள் அறிமுகப்படுத்தி வரவேற்போம். இப்பொழுது வந்திருக்கிற அருள் திரு சாமுவேல் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதனால் நீங்கள் நேரடியாக தேவை செய்தி வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வேளையில் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி. Am I audible, Kenneth? Yes, yes. Yes, Pastor. Yes. All right. Thank you. எனக்கு அன்பார்ந்த திருச்சபை குடும்பமே, உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலே பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சபை போதகருக்கும் சபை மூப்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் திருச்சபையோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி இருக்குது. நம்ம இந்த வீக்லி ப்ரேயர் மீட்டிங்ஸ் வைப்போம் இல்லையா வீடுகளில், அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் மீட்டிங் போல இருக்கிறது. என்ன ஒண்ணுன்னா, அந்த ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங்ஸ் போகும்போது ஒரு 3 பேர் இருப்போம், 4 பேர் இருப்போம். இங்க நிறைய பேர், நான் இந்த கேலரி வியூ போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். அதனால இட்ஸ் as if I am looking at all of you. அண்ட் சிலர்லாம் படத்துல இல்லை, இருந்தாலும் நான் நினைக்கிறேன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஐயர் அம்மாவும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வீட்டில இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்களும் இந்த வேளையிலே இந்த இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் இந்த வேளையில பங்கு கொள்ள கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாள்ல அருமையான பாடலை பிள்ளைகள் பாடினார்கள், அதுக்கு நன்றி. வேத வாசிப்பு 2 மொழிகளிலே வாசிக்கப்பட்டது. ஸோ தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் இன்றைக்கு. கல்யாணிக்கு தமிழ் வாசிக்க முடியாது, கன்னடா தான் வாசிக்க தெரியும்ன்ட்டு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு கல்யாணியம்மா வாசித்தது கன்னடால. அடுத்தபடியா நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் வருகிற ப்ரீச்சர்ஸ் எல்லாருமே இந்த COVID-19 சம்பந்தப்படுத்தி COVID-19 மையமாக கொண்டுதான் பேசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் that has become the hot topic of the day, current reality. நடைமுறையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த, அவசரம் நிறைந்த, நெருக்கடி சூழலாய் அமைந்திருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன். அதனால நானும் கூட அந்த லைன்லயே போலாம் என்று யோசித்திருக்கிறேன். இன்றைக்கு மட்டும் அல்ல, ஒருவேளை நீங்கள் என்னுடைய சில இதுக்கு முன்பாக இருந்த தியானங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நான் இந்த குட் ஃப்ரைடே பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த பிரசங்கமாக இருந்தாலும் சரி, நான் சில ரேடியோ செர்மன்ஸ் அனுப்புறேங்க இருந்து அதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கடந்த 1 வருஷத்துல பார்த்தா எல்லாமே இந்த கோவிட் சம்பந்தப்பட்ட தியானங்களாக தான் இருக்கும். ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவசரம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழலிலே அநேக காரியங்கள் மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். லாக்டவுன், மக்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது. இது ரொம்ப தமாஷா. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மீம்ஸ் வரும். இது நமக்கு புதுசு இல்லை, நிறைய இந்த ஹியூமர். ஸோ அதுல ஒரு ஹியூமர் என்ன வந்து சொன்னால், முன்னெல்லாம் ரோட்ல நாய்ங்க போனா பிடிச்சி வண்டியில தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்பெல்லாம் ரோட்ல ஃப்ரீயா நாய்ங்க போகுது, மனுஷங்க போனாக்கா பிடிச்சின்னு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நாம இருந்திருக்கிறோம். எங்கேயும் விசிட் போக முடியாது, விசிட்டர்ஸ் நம்ம கிட்ட வர முடியாது. வீட்டில இருந்து வேலை செய்கிறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம். ஒரு இதே போல இன்னொரு ஹியூமர் ஒன்று வந்தது. பிள்ளைங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல்ல எங்க எக்ஸ்கர்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு பதில் என்னவென்று சொன்னால்,
அவர்களுடைய கிளாஸ் ரூமை கொண்டு போய் காட்ட போறாங்களாம். ஸோ இப்படியாக ஒரு சூழ்நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. ஆன்லைன் ஷாப்பிங், கான்டாக்ட்லெஸ் டெலிவரி. முன்னெல்லாம் சிக்காயிட்டா டாக்டரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க, டாக்டரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கணும், அங்க போய் நம்ம அங்கிருந்து ஏதாவது கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை வந்துட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியே பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலைமை வந்துட்டு இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ், டெத்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் அதுல கடந்த ஆண்டுல பார்ப்போம் என்று சொன்னால் அமெரிக்காவில் அதிகபட்சமான உயிர் சேதம் இருந்தது. 6 லட்சத்துக்கும் மேலான மக்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. அடுத்தபடியாக இந்தியா பாதிக்கப்பட்டது. இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து இந்தியா வெளியே வரவில்லை. 2ஆம் அலை, 3ஆம் அலை இப்படியாக வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். businesses are affected, பொருளாதாரம் அஃபெக்ட் ஆயிருக்கிறது, உறவுகள் அஃபெக்ட் ஆயிருக்கிறது. நாம் ஒருவரை சென்று பார்க்க முடியாது, ஒருவர் நம்மை பார்க்க முடியாது, இப்படியெல்லாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வைரஸ் உடைய பீக் சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது இத்தாலியில கடந்த வருஷம் மற்ற பகுதிகளுக்கு வருவதுனால அங்க அப்படி பெரிய பாதிப்பு. அதேதான் அடுத்தடுத்து யூகேல ஆச்சு, யூஎஸ்ல ஆச்சு, இப்ப இந்தியாவில் ஆகிடுது. மக்கள் மறித்து போகின்ற சூழ்நிலைமையிலே அவர்களோடு யாரும் இருக்க முடியாது. அவர்கள் தனிமையிலே மறுத்து போகிறார்கள், தனிமையிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 4 பேர் 5 பேர் அங்க போகலாம் அவர்களை அடக்கம் செய்வதற்கு. இப்படியெல்லாம் ரொம்ப கடுமையான கொடுமையான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சோசியல் டிஸ்டன்சிங் என்றால் அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்குது இல்லையா? அந்த டேர்ம் ஒரு முரண்பாடு நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. சோசியல் டிஸ்டன்சிங். சோசியல் என்றாலே ஒன்று கூடியிருப்பது, ஒரு சமூக ஒரு கூடுகை என்பதுதான் அந்த சோசியல். அந்த சோசியல் என்று சொல்லிட்டு டிஸ்டன்சிங் சொல்லிடுறோம். So social distancing. So there is a big contradiction. வழிபாட்டு ஸ்தலங்களை பார்ப்போம் என்று சொன்னால் சர்ச்சஸ், டெம்பிள்ஸா இருக்கட்டும், மாஸ்கா இருக்கட்டும், இது வர்ஷிப் பிளேசஸ் பார்ப்போம் என்று சொன்னால் it used to be the meeting place of God and believers. அது ஒரு லொகேஷன். இப்பொழுது அந்த லொகேஷன் மூடப்பட்டிருக்கிறது. ஆசாரியர், எந்த வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கட்டும், ஆசாரியர் கடவுளுக்கும் வழிபடுகிறவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆசாரியர் இருந்து அந்த கடவுளுக்கும் வழிபடுகிறவர்களுக்கும் மத்தியிலே இருந்து செயல்படுகிற நிலைமை போய் இப்போ நாம டெக்னாலஜியை நம்பி இருக்கோம். அதுலதான் நாம இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம், ஜூம். ஆனால் அதற்கும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். விஞ்ஞான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜூம் வாய்ப்பு இருக்குது. நாம எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து நான் அங்க உங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும், அங்கிருந்து நீங்கள் எங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும், அமெரிக்காவில இருந்து, யூகேல இருந்து, மஸ்கட்ல இருந்து, இப்படி பல பகுதிகளில் இருந்து நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி கடவுளை தொழுது கொள்ள நமக்கு இந்த வாய்ப்பு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முன்னெல்லாம் சொல்லுவோம், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சர்வீஸ் நடக்கும்போது போன் பார்க்காதன்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கும் சொல்லுவோம், சின்னவங்களுக்கும் சொல்லுவோம். சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு போன் உள்ள பார்க்காத அப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? போனுக்குள்ள சர்ச்சை பாருன்றோம்.
போனுக்குள்ளோ சர்ச்சை பாரு. நேற்று சர்வீஸ் பாத்தியா? இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் அப்படித்தான். தட் வாஸ் அவர் லாங்குவேஜ். ஐ மீன், உங்களுக்கு இப்போ எங்களுக்கு 2 முறை லாக்டவுன் ஆயிருந்தது கடந்த வருஷத்துல, ஈவன் ஏர்லி பார்ட் ஆஃப் 2021. Did you watch yesterday's service? Attend, participate in the language எல்லாம் போயிடுச்சு. Did you watch? இப்படியாக நாம அந்த we can keep adding to the list, போயிட்டே இருக்கலாம். இது போக அநேகம் பேர் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு லைஃப் லாங் பாதிப்பினாலே அவதிப்படுகிறவர்கள், இப்படியெல்லாம் நாம சேர்த்துக்கிட்டே போகலாம். The list can go on and on and on. இது it is a real problem. இந்த ரியல் ப்ராப்ளம் என்று சொல்லும்போது வைரஸ் ஒரு பக்கம் பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு புறம் நாம் நம்முடைய விசுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு போராடினா விசுவாசத்துக்கு நமக்கும் போராட்டம் இல்லை. With all our faith within us, we keep struggling. We keep struggling என்று சொல்லலாம். அப்படியாக இருக்கும் இந்த சூழ்நிலைமையிலே ஒரு புறம் பயம், இன்னொரு புறம் விசுவாசம். அநேக கேள்விகள் மக்கள் மனதிலே. இது நிறைய போதகர்கள் இதை பேசியிருப்பாங்க, அதனால நான் ரொம்ப அந்த கேள்விகள் எல்லாம் பேச விரும்பவில்லை. கடவுள் எங்கே? கடவுள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறார்? நான் என்ன செய்தேன் எனக்கு இந்த வியாதி வருவதற்கு? இப்படியாக பல வேதனையான உணர்வுகள் மற்றும் மக்கள் மனதிலே ஒரு சந்தேகம்னா கடவுள் மேல சந்தேகம் இல்லை, என் மேலேயே எனக்கு சந்தேகம். எனக்கு ஏன் இது வந்துச்சு? எனக்கு என்ன ஆகும்? கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரா? இப்படியெல்லாம். ஸோ ஒரு புறம் there is fear, and on the other side there is faith. So the fear and faith, and they are two real important categories. இதை நாம் கடந்து செல்லவே முடியாது. ஃபியரை பற்றியும் நாம் பேசி ஆகணும், ஃபெய்த் பற்றியும் நாம் பேசி ஆகணும். இது ஒரு பேலன்ஸ் போல. நம்ம இதையும் அதிகமா எடுத்து போயிட முடியாது, இதையும் it's a tightrope walking மாதிரி. The faith should always be addressing our fear. நம்முடைய பயத்திற்கு, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியதாக நம்முடைய விசுவாசம் அமைய வேண்டியதாக இருக்கு. அப்போ ஒரு புறம் கோவிட்னால ஏற்படக்கூடிய இந்த சோஷியல் ஸ்டிக்மா, இன்னொரு புறம் விசுவாசத்தின் ஒரு சவால், ஒரு சேலஞ்ச். இந்த வைரஸ் என்று சொல்லுகிறோம், விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இதுல ஒரு கதை ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. இது நான் பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன் முன்ன கூட. அது நம்ம சொல்ற கதைகள்லாம் எல்லாருக்கும் எப்போதுமே ஞாபகம் இருக்காது, அதனால நான் திருப்பி சொன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு வருவான் நான் வீட்டுக்கு. ஈவினிங் விளையாடிட்டு வரும்போது நேரா அம்மா பசி 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 ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க டேபிள் மேல இருக்கக்கூடிய எதையாவது சாப்பிட்றதுக்கு ஓடுவான். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்கன்னா, டேய் இரு, போய் கை கழுவிட்டு வா, there be germs, you have to go wash your hands and come. சரி, என்னம்மா நட்டம் சாப்பிட்றதுக்கு வந்தேன், பசியோட வந்தேன், என்ன போய் சரி போனான். போயிட்டு அரைக்குறையா இப்படி அவங்க அம்மாவுக்காக வேண்டி 2 தரம் கொஞ்சம் கையை தண்ணியில நினைச்சிட்டு ஓடியார். சாப்பிட்றதுக்கு வேகமா உட்காந்து பிளேட்ல கை வைக்க போகும்போது அவங்க அம்மா திருப்பி ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா ப்ரேயர் பண்ணணும், யூ ஹாவ் டு ப்ரே டு ஜீசஸ். அப்போ அவன் சொன்னான், என்னம்மா நீங்க டெய்லி ஜாம்ஸ்ன்றீங்க, ஜீசஸ்ன்றீங்க, ஜாம்ஸ்ன்றீங்க, ஜீசஸ்ன்றீங்க, இது ரெண்டுத்தையுமே நான் பார்த்தது இல்லையா? நான் பார்க்காத 2 காரியத்தை குறித்து டெய்லி என்ன தொல்லை பண்றீங்களே அப்படின்னு. ஆகவே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல
இந்த வைரஸும் நாம் பார்க்க முடியாத ஒன்று. அப்கோர்ஸ் லேப்ல மைக்ரோஸ்கோப்லயோ எதுலயோ பார்க்கலாம். பட் நம்முடைய கண்ணில் அந்த வைரஸையும் நம்ம பார்க்க முடியாது, விசுவாசத்தையும் நாம பார்க்க முடியாது. இவை இரண்டினுடைய செயல்பாடுகளை நாம் உணர்வோம், இவை இரண்டினுடைய பாதிப்பை நாம் உணர்வோம். ஆனா அதை நாம நேர்ல பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட இரண்டு காரியங்களோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே மீண்டுமாக இந்த பயம், விசுவாசம், ஒருவேளை இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பயபக்தி. பயபக்தி என்று சொன்னால் பீயிங் ரிலிஜியஸ் அப்படி சொல்லாங்க, விசுவாசத்தோடு இருப்பது பயபக்தி. ஆனா இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த பயம் தனியாயிட்டு இருக்குது, பக்தி தனியாயிட்டு. ஒரு புறம் பயம், ஒரு புறம் பக்தி. இவற்றை நாம் எப்படி இரண்டையும் இணைக்க முடியும்? இன்றைக்கு நாம் வாசி கேட்ட வேத பகுதி 3 நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிற ஒரு பகுதி. காற்றையும் கடலையும் இயேசு ஆண்டவர் அதட்டின அந்த பகுதி. மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவனுடைய ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய சோதனை. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார், உடனே அவருடைய சோதனை. மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உடனே என்கிற வார்த்தையை நிறைய முறை அவர் உபயோகிப்பார். அவருக்கு ரொம்ப இஷ்டம். மார்க்ஸ் காஸ்பல்ல இமீடியட்லி, ஏசாமி போய் யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றார், உடனே வானம் திறவுண்டு அதெல்லாம் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை உடனே அவர் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்பட்டார். ஸோ அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய சோதனை, அதன் பிறகு அவர் சீஷர்களை பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைக்கிறார். தேவாலயத்திலே அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறார். அசுத்தாவி ஆவியானால் ஆட்கொண்டிருந்தவர்களை அதிகாரத்தோட அவர்களை குணப்படுத்துகிறார். பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகிறார். அநேகரை, பெருந்திரளான மக்களை குணப்படுத்துகிறார். குஷ்டரோகம் நிறைந்த ஒருவனை குணப்படுத்துகிறார். திமிர்வாதக்காரனை குணப்படுத்துகிறார். சூம்பின கையன் என்று சொல்கிறோம், a man with a withered hand, அவனை குணப்படுத்துகிறார். இவை எல்லாம் முடிந்து விடுகிறது அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் முதல் பகுதியிலே. அதுக்கப்புறம் தான் இந்த பகுதி வருது. So there are a lot of these miracle stories, healing stories. இவை எல்லாம் விசுவாசத்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள். அது முடிந்த பிறகு நாம பார்க்கிறோம் இந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற பகுதி வருது. அங்கே நாம் பார்க்கிறோம் சீஷர் அவரோடு கூட இருக்கிறார்கள். அந்த காற்றும் கடல், இந்த பெருங்காற்று உண்டாகி அலைகள் படவின் மீது மோதி அவர்கள் மூழ்கி விடுவார்களோ மாண்டு போவார்களோ என்கிற அந்த தருணத்திலே அவர்கள் இயேசுவை நோக்கி, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கறத நாம கேட்டிருப்போம். ஏன் கடவுள் அமைதியாக இருக்கிறார்? ஏன் கடவுள் நமக்கு ஒண்ணு செய்யணும்? நம்ம இறந்து போறது அவருடைய சித்தமா? கடவுளுடைய சித்தமா? கடவுளுடைய சித்தம் தான் இந்த உலகத்துல நடக்கும்னு சொன்னால், அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்று சொன்னால், எனக்கு வேண்டப்பட்டவர்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மரித்து போகிறார்களே, இது அவருடைய சித்தமா? அவருடைய அனுமதியோடு நடக்கிறதா? அப்படியானால் அவர் ஏன் அதை அனுமதிக்கிறார்? இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது இல்லையா? அதே போல நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். சற்றே நாம் அந்த பகுதியை விட்டு விலகி வருவோம், மீண்டுமாக அந்த பகுதிக்கு செல்வோம். சமீபத்திலே ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் ஒன்று படித்துக் கொண்டிருந்தேன், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. அது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, அந்த அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் இந்த பேண்டமிக் வேளையிலே அவர்கள் வெளியிட்ட ஒரு கட்டுரை.
அந்த கட்டுரையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு மீண்டுமாக இந்த பகுதிக்கு நான் வருகிறேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், அவர்கள் மதத்தை பற்றி, நம்பிக்கையை பற்றி இந்த கட்டுரையில பேசுகிறார்கள். அந்த கட்டுரைக்கு தலைப்பு ஃபெய்த் இன் அ டைம் ஆஃப் கிரைசிஸ். ஃபெய்த் இன் அ டைம் ஆஃப் கிரைசிஸ். நெருக்கடி நிறைந்த சூழ்நிலைமையிலே விசுவாசம், நெருக்கடி நிறைந்த சூழ்நிலைமைக்கு மத்தியிலே விசுவாசம். ஆகவே இந்த மதம், அங்கே அவர்கள் சொல்கிறது கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லவில்லை, மதம், ரிலிஜன். மற்றதை நாம கிறிஸ்டியானிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். ரிலிஜன் மற்றும் பிலீஃப், மதமும் நம்பிக்கையும் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி நிறைந்த சூழ்நிலைமையிலே, ஒரு மன உளைச்சல் நிறைந்த ஒரு சூழ்நிலைமையிலே மக்கள் கடந்து வருவதற்கு, அதை கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு இந்த இரண்டும் மிகவும் உதவியாக இருக்கிறது. மதமும் நம்பிக்கையும், ரிலிஜன் அண்ட் பிலீஃப். இதனுடைய பாதிப்பு என்ன, இதனுடைய விளைவு என்ன? பாதிப்பு இல்லை, விளைவு, எஃபெக்ட்ஸ். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன என்று சொன்னால், மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சூழ்நிலைமையிலே, அதிர்ச்சி நிறைந்த சூழ்நிலைமையிலே தங்களை விட அதிகமான, பெரியதான, வல்லமை மிக்க ஒரு சக்தியை நோக்கி செல்கிறார்கள். தங்களால் ஒரு இயலாமை, இனபிலிட்டி இருக்கும் பொழுது அவர்கள் they grow closer to a higher power to strengthen themselves. இரண்டாவதாக, ஒரு they develop a sense of connectedness. ஒரு விதமான ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது that gives more health. யாரோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள்? கடவுளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், கடவுளுடைய மக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஜெபத்தின் வழியாக கடவுளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு it gives them strength. மற்றும் கடவுளின் பிள்ளைகளோடு கூட, இப்ப நம்ம வரோம் இல்லையா, அந்த ஜூம் மீட்டிங், இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வாயிலாக we see that religion strengthens people. அதே போல மத சம்பந்தப்பட்ட சடங்குகள், சடங்காச்சாரங்கள், இவையெல்லாம் மக்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே பலப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னவென்று சொன்னால், ஃபீலிங் பனிஷ்ட் பை காட். இது கடவுளுடைய கோபாக்கினையா? கடவுள் நம்மை தண்டிக்கிறாரா? கடவுள் என்னை தண்டிக்கிறாரா? இதன் என் வழியாக வேற யாராவது தண்டிக்கிறாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய. ஃபீலிங் ஆஃப் பனிஷ்மெண்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியும் அசம்பாவிதமும் ஏற்படுகின்ற இந்த வேளையிலே கடவுள் நம்மை காக்கிறவராக இருக்கிறாரா? அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரா? பராமரிக்கிறவராக இருக்கிறாரா என்று மக்கள் மத்தியிலே, மக்கள் மனதிலே ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ரிலிஜன். ரிலிஜன் என்று சொன்னால் இட்ஸ் நாட் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ரிலிஜன். ஆனால் நான் இவ்வளவு பயபக்தியா இருக்கிறேனே, என்னுடைய விசுவாசத்துல குறையாம இருக்கிறேனே, நான் டெய்லி பைபிள் படிக்கிறேனே, டெய்லி ஜெபம் பண்றேன், எனக்காக பண்றேன், மற்றவங்களுக்காக பண்றேனே, ஏன் இது? அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் பனிஷ்மெண்ட். அடுத்தபடியாக ஃபீலிங் ஆஃப் புட்டிங் இட், ஃபீலிங்ல ஒரு டெண்டன்சி டு புட் திங்ஸ் அசைட், தள்ளி வைப்பது. எப்படி தள்ளி வைப்பதுன்னு சொன்னால், எல்லாம் கடவுள் கையில இருக்குது, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். நாம ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரத்துல, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? விசுவாசம், கிரியையற்ற விசுவாசம், faith without works is dead. கிரியையற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நாம விசுவாசம் இருக்கணும், அதே வேளையில நாம சில கிரியைகளும் அதோடு கூட சேர்ந்து வர வேண்டும். We cannot completely blame God for any situation. இப்போ கடவுள், எல்லாம் கடவுள் கையில இருக்குது என்று சொல்லிட்டு அவர்கள் தங்களுடைய சுகத்தை, சுகாதாரத்தை
எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் எடுக்காம விட்டுட்டு எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, அங்கே இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்காம இருக்கிறத நாம ஒரு பகுதியினர் பார்க்கிறோம். இது சில மாதங்களுக்கு முன்பு நான் அனுப்பின ஒரு வீடியோ செர்மன்ல கூட அது இருக்கும், ஸ்டீஃபன் சர்ச் வீடியோ செர்மன்ல. என்ன ஒன்று சொன்னால், எனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன ஒன்றும் பாதிக்காது, நான் வெளியே போயிட்டோம். உங்களை பாதிக்கிறது பெருசு இல்லை, உங்களால மற்றவங்களை பாதிக்கிறதுக்காக நீங்க எங்கேயும் போகக்கூடாது வெளியிலன்னு சொல்றோம். என்ன கடவுள் பார்த்துக்குவாரு, சரி உங்களை கடவுள் பார்த்துக்குவாரு, நீங்க மற்றவங்களை பார்த்துக்க வேண்டாமா? சோ இந்த கடவுள் மேல பாரத்தை போடுறதுன்றது இட் பிகம்ஸ் ஒன் சைடட். இட்ஸ் a negative effect of religion and belief. So you have to place your faith in God. At the same time, நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து கொண்டோம். வேக்சினேஷன், இங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த இடத்துல இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர் வேக்சினேஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுல திருச்சபை மக்கள் நிறைய பேர், ஐ மீன் நான் சொல்றது ஜெனரலி இந்த சர்ச் பீப்புள், கிறிஸ்டியன்ஸ். ஆனால் வேக்சின் எங்க இருந்து வருது? கடவுள் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், விஞ்ஞான அறிவை கொடுத்திருக்கிறார், அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இதை நாம போட வேண்டியது. ஸோ இப்படி மூன்றாவதாக இது அநேகமா இந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஒரு உதாரணமாக சொல்லலாம். பல சூழ்நிலையில் நான் ஒரு ஆர்டிகிள் வாசித்து கொண்டிருந்தேன். லண்டன்ல இருந்து ஒரு நர்ஸ் ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க, இது பல மாதங்களுக்கு முன்பு. அவர்களுடைய வேலை என்னவா, இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் ஐசியூல இருந்து அவர்கள் போராடி வென்டிலேட்டர் இதெல்லாம் ஆகி கடைசியில ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த எக்ஸ்டபேஷன் என்று சொல்வார்கள், அந்த வென்டிலேட்டர்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்விட்சிங் ஆஃப் தேர் சப்போர்ட் சிஸ்டம், அந்த வேலையை செய்கிற ஒரு நர்ஸ் தான். அவருக்கு என்ன ஒரு மனபாரத்தோடு அந்த கட்டுரை எழுதுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் காலையில எழுந்து என்னுடைய டியூட்டிக்கு போகும்போது, இன்னைக்கு நான் யாருக்கெல்லாம் நான் இந்த இது லைஃப் சப்போர்ட் ஸ்டாப் பண்ண போறேன்னு தெரியல. ஐ ஹோப் ஐ டோன்ட் டூ இட் ஃபார் மெனி, ஐ ஹோப் ஐ டோன்ட் டூ இட் அட் ஆல். எவ்வளவு ஒரு பாரமான ஒரு காரியம் அவர்களுக்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பேஷண்ட்ஸ் அவர்களுடைய லைஃப் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னால போன்ல அவர்களுடைய குடும்பத்தோடு பேச வைக்கிறோம். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இந்த லைஃப் சப்போர்ட்டை நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போன்ல இருந்து ஃபேமிலி, ஏன்னா அவங்க வர முடியாது, ஐசியூக்கு வரக்கூடாது, இவர்கள் உயிர் போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மிகவும் பாரமான சூழ்நிலைமைகளை சந்திக்கிற ஒரு இப்படியாக இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் பிலீஃப். மூன்றாவது நான் சொல்றது என்னன்னு சொன்னால், they have a very uncomfortable situation of playing the role of God. கடவுள் உயிருக்கு, அனைத்து உயிருக்கும் காரண கர்த்தர், அவருடைய வேலையிலே அவர் அழைத்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்திலே நாம் வளரும் போது, இப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்களே, அவர்களும் அந்த விசுவாசத்திலிருந்து வளருங்களான்டாக்கா, அவர்கள் போய் அங்கே கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை தன்னுடைய கையில எடுத்து செய்யும் போது அவர்களுக்கு அந்த போராட்டம், இந்த விசுவாச போராட்டம், வேதனை, பயம், இதனால எனக்கு என்ன ஆகுமோ, ஆனால் அவர்களுடைய வேலை அது அவர்கள் உத்தரவு கொடுத்தா அது செய்துதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ இந்த சீஷர்கள் கேட்டார்கள் அவரிடத்துல, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. அந்த ஒரு கேள்விதான் இன்றைக்கு என்னுடைய தியானம். அது மற்ற பகுதி, அந்த போர்ஷன்ல மற்ற வசனத்துக்கெல்லாம் நான் போல, அந்த ஒரு கேள்விதான், நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? அவர்கள் இந்த நாம் இப்பொழுது கேட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், they feel strengthened when they go to God.
அவர் வல்லவர். இத்தனை நாம சொன்னோம் இல்லையா, இத்தனை அற்புதங்களை அவர்கள் செய்தார் இதுக்கு முன்னால. அதனுடைய அடிப்படையிலே அவரிடத்துல செல்கிறார்கள். ஒரு பலத்தை தேடி, ஒரு ப்ரொடெக்ஷனை தேடி அவரிடத்துல செல்கிறார்கள். பதில் என்ன? பதில் அவருடைய பதில் என்னவோ அதுதான் பதில். ஏசாமி கெத்செமனே தோட்டத்துல அவர் மரிப்பதற்கு முதல் நாள், இந்த பெரிய வியாழக்கிழமை என்று சொல்றோமே அன்றைக்கு, அப்பா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், இருப்பினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ஆகவே அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஏறெடுத்துட்டு அங்கேயே விட்டுறார். இப்போ நம்முடைய இவ்வளவு நெருக்கடி சூழ்நிலைமைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? we are helpless. ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுள் என்று சொல்லி கடவுளிடத்திலே போய் நாம் நம்முடைய பாரங்களை முறையிடுவோம், மன்றாடுவோம், நம்மை பாதுகாக்கும்படியாக, பிறரை பாதுகாக்கும்படியாக கேட்போம். அதோட நம்முடைய வேலை. And whatever God leads, அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில வழிகளில் நாம் சொல்லலாம், நான் கடவுளின் பிள்ளையாச்சே, நான் அவரை விட்டு தூரம் போறது இல்லையே, நான் 24 மணி நேரமும் நான் தியானத்துல இருக்கிறேன். ஆனால் கடவுளின் பிள்ளை என்பதனாலே ஒரு ஆபத்து, ஒரு சவால் வாழ்க்கையிலே வராது என்று நாம் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. இயேசுசாமியுடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு உடனே அவர் சோதனைக்குள்ளாக வழி நடத்தி செல்கிறார். ஞானஸ்தானம் என்று சொன்னால் அவருடைய இயேசாண்டவருடைய ஞானஸ்தானம் என்று சொன்னால் வானம் திறவுண்டு, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இவரை நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி இவையெல்லாம் நடக்கிறது. மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பகிரங்கமாக நடக்கிற, வெளியரங்கமாக நடக்கிற ஒரு காரியம். இதை தொடர்ந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்க முன்பு சாத்தானால் சோதிக்கப்பட வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டார் என்று பார்க்கணும். அப்போ இயேசுசாமிக்கே அந்த ஒரு நிலைமை என்று சொன்னால், ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாச பாதையிலே நாம் மிகவும் நெறிமுறை தவறாமல் இருப்பவர்களாக இருந்தாலும் நாம் இதை சந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இந்த கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 2 கட்டிடத்தை கட்டினவர்களுடைய ஓமை இருக்கு இல்லையா, the parable of the 2 builders. புத்தி உள்ளவன் மலை பிரசங்கத்துக்கு அப்புறம் சொல்றாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, என் வார்த்தைகளை கேட்டதன்படி நடக்கிறவன் புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு ஒப்பாவான். அவன் என்ன செய்கிறான்? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒப்பாவான். அவன் என்ன பண்றான்? மணலின் மீது ஒரு வீடை கட்டுகிறான். மழை பெய்கிறது, வெள்ளம் வருகிறது, பெருங்காற்று அடிக்கிறது, இவையெல்லாம் ஆகும் பொழுது கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, அதாவது கடவுளின் வார்த்தை ஆகிய கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படியே இருக்குது. ஆனால் மணலின் மீது கட்டப்பட்ட வீடு இடிந்து போகிறது. ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த 2 இடத்துலயுமே அதே தான் நடக்குது. மழை, பெருங்காற்று, பெருவெள்ளம், இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு கூட இது போயிருக்கோம், ஒயிட் வாஷ் போயிருக்கோம், இது போயிருக்கோம், ஏதாவது சேதங்கள் ஆயிருக்கும். ஆனால் அந்த வீடு விழவில்லை. ஆனால் அந்த 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 அசம்பாவிதம் என்று சொல்வது 2 இடத்திலும் ஏற்படுகிறது. ஆகவே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே இந்த கேள்வியோடு கூட நம்மில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த கேள்வியை கேட்பது தவறில்லை. அந்த கேள்விக்கு பதில் வரும் பொழுது அந்த பதிலை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேற ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பலனற்றவர்களாக இருக்கிறோம், அவர் பலம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல நாம் சொல்லிவிடுகிறோம், சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனா அதே நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பொதுவாக நான் ஆரம்பிக்கிறதுக்கு மேல ஒரு கவி பாடுவேன். அது இன்றைக்கு ஒரு சேஞ்சுக்காக கடைசியில பாடலாம்னுட்டு வைத்திருந்தேன்.
இதுல ஒரு ஒரு பிளசன்ட் கோஇன்சிடென்ஸ் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் டைப் பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். அதுல கடைசி லைன்ல நான் போட்டிருக்கிறேன் இந்த பாட்டோட முடிக்கணும்னு சொல்லி. அது என்ன பாட்டு தெரியுமா? சரி, ஒருவேளை நீங்களும் கூட சேர்ந்து பாடலாம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்திரன்றோ, பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால், பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலக சூழ்நிலைமையிலே மாறாமல் இருந்து எங்களை நீர் கண்மலையாய் கோட்டையாய் இருந்து காப்பாற்றி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவை, நாங்கள் அதிர்ச்சியும் சவால்களும் நிறைந்த சூழ்நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நீரே கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறீர், நீரே வல்லமையாயிருக்கிறீர். உம்முடைய வல்லமையிலே நாங்கள் தஞ்சம் போகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை காத்தருளும் பாதுகாத்தருளும். இந்த வேளையிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு இந்த இடைவெளிக்கு மத்தியிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் வழியாக கூடும்படியான வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திருச்சபைக்காக உம்மிடம் வருகிறோம். பரிசுத்த ஸ்தேவானுடன் திருச்சபைக்காக வருகிறோம். போதகருக்காக, சபை உத்தியோகஸ்தர்களுக்காக, மூப்பர்களுக்காக, திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக, ஒவ்வொருவர்களுக்காக வருகிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் பெருக செய்து ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே அநேகருக்கு வல்லமை ஊட்டக்கூடிய எத்தனங்களாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வாழும்படியாய் நீர் அவர்களை வழிநடத்தும். இந்த ஜெப வேளைக்காக மீண்டுமாய் நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு என்னும் இனிய திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே, ஆமென். Thank you, Reverend Rajkumar, for your very inspiring and comforting message during this period, especially the song பயப்படாதே வலக்கரத்தாலே தாங்குவேன் என்கின்ற அந்த அஷூரன்ஸோடு. ஏனென்றால் ஆண்டவர் இந்த காற்றையும் கடலையும் அதட்டின அந்த நேரத்தில் அவரிடம் அந்த 40ஆம் வசனத்திலே கேட்ட வார்த்தை, அவரோ அவரிடம் இப்படி பயப்படுவானேன், உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரவில்லை என்றார். இந்த ஒரு தைரியமான நம்பிக்கையான ஒரு வார்த்தைகளை கொடுத்ததற்காக உங்களுக்கும் ஐரமாவிற்கும் டவினாவிற்கும் நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த வேளையிலே closing prayer, Mrs. Marina Pramod. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வந்துச்சுங்க பாஸ்டர், மரீனா கூட சொல்லிடுறேன். இந்த ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நகோமி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அத்தை மேரி வந்து சிக்கா இருக்காங்களாம். ஸோ தே ஹேவ் டு அண்டர்கோ சம் சிடி ஸ்கேன் அண்ட் அதர்ஸ். ஸோ அவங்களுக்காக எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் இன்க்ளூட் தட். மரீனா, அதை நீங்க Okay, I'll start with ஒரு Indian stanza song மட்டும் பாடிட்டு நான் ப்ரே பண்ண வரேன். சரி. Is my voice is audible? Yes. Yeah, okay, fine. குயவனையும் கையில் களிமண்ணா
உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே என்னை பணிக்கிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை பணிக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. So, gracious Father, thanks from Jesus, Lord. Thanks today for the Lord. Thank you for your love. Thank you for your care. Thank you for your protection. Thank you for your mercy. Thank you for your peace, Father, Lord. Lord, thank you, Jesus, for being with us. Thank you for blessing us, guiding us, protecting us in such a wonderful way, Father, Lord. Thank you, Jesus, Lord. Lord, I pray for the people who are there present in the visual picture, Father Jesus, Lord, I bless and pray for each one of them, name by name, family to family, Father Jesus, Lord. Thank you, Jesus, Lord. Thank you for everything you've done in our life, Father Jesus, Lord. Lord, I pray for the Solomon Anna who prayed, the Bible reading, as well as I pray for the Sam pastor, Father, Lord. Thank you for being with him. Thank you for guiding him and protect him and touching our lives, Father Jesus, Lord. Continue to bless his family, Father Jesus, Lord. I pray for the people who are calling in your name, Father Jesus, Lord. Lord, wherever they're looking for it and where they're looking for the help come from, Father Jesus, Lord. But you are the help for them, Father, Lord. Lord, you go and seek to them and pray, be with them and guide them and protect them, Father Jesus, Lord. Lord, in this corona, we are affected from last year, Lord. But you know that what we are going through, you know that what we are being through, Father, Lord. But that you have blessed us, you have protected us from the eagle wings, Father Jesus, Lord. Yes, Lord, thank you, Jesus, for that. You are the way you have protected us, the way you blessed us, the way you have keeping us in safe in your arms, Father Jesus, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Lord, I pray for the people who works in hospitals, nurse and doctors, Father Jesus, Lord. You please kindly bless them and heal them and be with them, Father, Lord. The day from the morning till the night they do the works, Father, Lord. You continue to bless them and be with them, Father, Lord. Yes, Lord, I pray for the families, Father Jesus, Lord. Bless the families, Father, Lord. I pray for whoever the works in the government places, especially these police and the other people who works in the government people, Father, Lord. Lord, I pray for all these people, Father, Lord. Bless them and heal them and be with them, Father Jesus, Lord. Thank you, Lord. Lord, you're so mighty, Father Jesus, Lord. Without you, we can't live in this earth, Father, Lord. Because of your grace, because of your mercy, we are living, Father Jesus, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. That each and dose, each and food, each water, what we take, Father, Lord. Lord, you're always blessed us in such a mighty way, Father Jesus, Lord. Lord, I pray for especially Mary, Father, Lord, that she's in the hospital, Father Jesus, Lord. Lord, you bless her and heal her. What are the pain of going through, Father, Lord? Touch her and bless her from the head to toe, Father Jesus, Lord. Let it, whatever the pain she's having, Father, Lord, let it go with, Father, Lord. Lord, because you are the healer, you are the mighty God, you are the big doctor, Father Jesus, Lord. You bless her and heal her, Father, in the mighty name of Jesus, Father, Lord. Lord, I thank you for everything done in our life, Father Jesus, Lord. I pray for the people who are sitting in this virtual thing, Father, Lord, and looking for something, a big miracle happens in their life, Father, Lord. And what they're going through, we don't know, Father, Lord. What the
problems are, Father Lord. Lord, but you are there and be in the next to them and be the shoulder for them, Father Jesus, Lord. You bless them, guide them, protect them, Father Lord. Thank you for giving me this opportunity to pray and, to see each other face to face, Father Lord. Is there the day going to come that we're going to see each other and we're going to hug and we're going to, talk? The time is going to come very soon, Father Jesus, Lord, and give us a way and give us that, the blessing for us, Father Lord. I give everything to your mighty hands in the name of Jesus Christ. Amen and amen. And a small request, my son will tell the Lord's Prayer. 1 minute. Cholman, be loud. Come on. Okay. Tell. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive our trespasses against us. Lead us not into temptation. Deliver us from evil. For thy is the kingdom, the power of the glory, forever and ever. Amen. Amen. Thank you, Marina and Jude, for your kind prayers. Now we all will receive the benediction. Now may the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest and abide with all of us, and all the petitions that we have made to our Lord, and may the words which you have heard give fruits in our lives, and may our triune God continue to bless Reverend Rajkumar and Mrs. Dr. Evangeline and Davina in their respective ministries. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. Amen. Now I request our secretary, Mr. Kenneth Rajkumar, to propose the vote of thanks. கிறிஸ்து இயேசுவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் மீண்டுமாக ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறோம். இந்த நாளில் சந்தோஷமாக அதிகமான பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த நாளிலே நம்மளை துவக்க ஜபத்தில் வழிநடத்தின திரு சாலமோன் அவர்கள் ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் வழிநடத்த நம் யூத் ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் இந்த வேளையில பீனா, ஷெல்சியா, கிறிஸ்டினா, சோனியா, ரஞ்சித், ரிச்சர்ட் மற்றும் அமாண்டா அனைவருக்கும் இந்த நேரத்தில் சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளில வேத வாசிப்புகளை வாசித்த திருமதி கல்யாணி, திருமதி மேரி பிராங்க்லின் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து தேவ செய்தியை வழங்கின நம் முன்னாள் போதகர் அருள் திரு சாமுவேல் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஐரம்மா இவாஞ்சலின் ராஜ்குமார் அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் திரும்பவுமாய் சபையின் சார்பில் முப்பர்கள் ஆபீஸ் பேரர் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முடிவு ஜபத்தில் வழிநடத்தி நம்மை கொண்டு சென்ற மரீனா, திருமதி மரீனா அவர்களுக்கும் சந்தோஷம் என்றால் இந்த கூடுதலை இன்று அனைத்து வயதினரும் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை பார்ட்டிசிபேட் பண்ணி கடவுளின் நாமத்தை துதித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்பவும் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. கென்னத் சார், ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த நாளிலே ஆம்பூரில் இருந்து கென்னத் சாருடைய தகப்பனார் திரு ஹென்றி தங்கராஜ் ஐயா அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டது இந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. ஆகவே அவருடைய சுகத்திற்காக நாம் தொடர்ந்து எல்லாரும் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ and good night. தேங்க்யூ. Kenneth, before we go, அப்பா இங்க இருக்கிறதுனால இப்ப நம்ம ஜூம்ல பாக்குறதுனால மை அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் இருக்குது. இன்னும் ஒரு மாசம் தள்ளி வருது. மை அட்வான்ஸ் பர்த்டே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால ஆமா. Right.
Stotram. Solomon. Stotram. Bye-bye. Bye. Bye bye.